ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம். அன்பு சாய் சொந்தங்களே, அருமை பாபாவின் பந்தங்களே, நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் வளமாக, நலமாக, ஆரோக்கியமாக வாழ உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுக்காக எல்லாம் வல்ல சத்குரு சாயப்பாவிடத்தில் பிரார்த்தனை செய்கிறேன். இந்த வருடம் ஆடி மாதம் இதோ வர இருக்கிறது. ஜூலை மாதம் 17ஆம் தேதி நமக்கு ஆடி 1ஆம் தேதி பிறக்கிறது. இந்த ஆடி மாதத்தில் என்னென்ன விசேடங்கள் அப்பாவை, நம்முடைய சத்குரு சாயப்பாவை நம்முடைய வீட்டிற்கு எப்படி வரவழைப்பது, எப்படி அவரை நம்முடைய வீட்டிலேயே தங்க வைப்பது என்பது பற்றித்தான் நாம் இந்த பதிவிலே பார்க்க போகிறோம். இந்த ஆடி மாதத்திலே அநேக சிறப்புகள் இருக்கிறது. அம்மனுக்கு மட்டுமல்ல, குருவிற்கும் நமக்கு சிறப்பு இந்த மாதத்தில் தான் இருக்கிறது. மேலும் இந்த ஆடி மாதத்தில் என்னென்ன சிறப்புகள் இருக்கிறது என்பதை நாம் காண்போம். ஆடி மாதம் சூரிய பகவான் கடகராசியில் சஞ்சாரம் செய்கிறார். இந்த கடகராசி என்பது சந்திரனுடைய ஆட்சி வீடாகும். சிவனுடைய அம்சமான சூரியன் சக்தியின் அம்சமான சந்திரனில் சஞ்சாரம் செய்கிறார். அதனால் இந்த மாதத்தில் சந்திரனுடைய ஆளுமை கூடுகிறது. அதனால் இந்த மாதம் சக்தியினுடைய மாதமாக கருதப்படுகிறது. தமிழ் பஞ்சாங்கத்தின்படி ஆண்டினுடைய 4வது மாதம் ஆடி மாதம் ஆகும். சூரியன் கடக ராசியுள் புகுந்து அதை விட்டு வெளியேறும் வரையிலான 31 நாள் 28 நாழிகை 12 வினாடி கொண்ட கால அளவே இந்த மாதம் ஆகும். வசதிக்காக இந்த மாதம் 31 நாட்களை உடையதாக கொண்டாடப்படும். முற்காலத்திலே தமிழர்கள் ஆடி பிறப்பை சிறப்பாக கொண்டாடுவார்கள். தற்காலத்தில் இவ்வழக்கம் குறைந்து போய்விட்டது. கடகத்திலே சூரியனை அடிப்படையாக கொண்ட மாதங்கள் நம்முடைய தமிழ் மாதங்கள். சூரிய பகவான் கடகராசியில் சஞ்சரிக்கும் மாதமே ஆடி மாதம். ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரையிலான 6 மாதங்களும் தட்சிணாயன புண்ணிய காலம் எனப்படும். சூரிய பகவான் தனது வடக்கு முகமான பயணத்தை முடித்து தெற்கு திசை நோக்கிய பயணமே தட்சிணாயனம். தெற்கு என்பதே பித்திருக்களினுடைய திசையை குறிக்கும். அதனால்தான் இந்த காலத்திலே மிகுதியாக பித்திருக்களுக்கு பிரீத்தி செய்கின்ற வழிபாடுகள் மிகுதியாக இருக்கும். ஆடியில் வரும் விசேஷங்கள்: ஆடி முதல் நாள் ஆடி பண்டிகையை தொடர்ந்து ஆடி அமாவாசை, ஆடி பூரம், நாகபஞ்சமி, ஆடி பெருக்கு, வரலட்சுமி விரதம், ஆடி தபசு, ஹயகிரீவர் ஜெயந்தி, மகா சங்கடஹர சதுர்த்தி, கோகுலாஷ்டமி மற்றும் ஆடி கிருத்திகை ஆக இத்தனை வைபவங்கள் வருகின்றன. ஆகையால் தெய்வங்களுக்கு உண்டான நாட்களான இந்த நாட்கள் விளங்குகின்றன. இந்த மாதத்திலே வருகின்ற புது நிலவு மறைந்த குடும்ப முன்னோர்களுக்கு ஆற்றங்கரை அல்லது கடற்கரையிலே திதி கொடுக்கின்ற ஆடி அமாவாசை மற்றும் ஆறுகளிலே புனல் பொங்கி வந்து ஆடிப்பட்டம் தேடி விதை என்று சொல்லக்கூடிய அந்த விதைக்கின்ற திருநாளான ஆடி மாத 18ஆம் நாள் ஆடி பெருக்கு ஆகியன கொண்டாடப்படுகின்றன. மாதங்களை பொறுத்தவரை உத்தராயணம், தட்சிணாயனம் என 2 பிரிவுகள் உள்ளது. இதில் தட்சிணாயனம் அந்த புண்ணிய காலம் ஆடி மாதத்தில் துவங்குகிறது. ஆடி முதல் மார்கழி வரை தட்சிணாயன காலமாகவும், தை முதல் ஆனி வரை உத்தராயணம் என்ற பிரிக்கப்பட்டிருக்கிறது. சூரியனுடைய பாவன இயக்கத்தை, அதாவது வடகிழக்கு தென்கிழக்கு இதை வைத்து இது வரையறுக்கப்படுகின்றது. தட்சிணாயனம் துவங்குகின்ற ஆடி மாதத்திலே சூரியனில் இருந்து சூக்ஷ்ம சக்திகள் வெளிப்படுகின்றன. வேத பாராயணங்கள், மந்திரங்கள், ஜபங்கள், மாந்திரீகம் ஆகியவற்றிற்கு ஆடி மாதம் சிறந்ததாக கருதப்படுகிறது. பிராணவாயு அதிகமாக கிடைப்பதும் இந்த ஆடி மாதத்தில்தான். ஜீவ ஆதார சக்தி அதிகம் உள்ள மாதமாகவும் இது கருதப்படுகிறது. ஆடி மாதத்தை சக்தி மாதம் என்றும் பண்டைய ஜோதிட நூல்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. எனவே
இந்த மாதத்தில் விதை விதைப்பதை முன்னோர்கள் மேற்கொண்டார்கள். ஆடி பட்டம் தேடி விதை என்கின்ற பழமொழி உருவானதற்கும் இதுவே காரணம். உத்தராயண காலத்திலே சூரியனில் இருந்து வெளிப்படுகின்ற கதிர்களை விட தட்சிணாயன காலத்தில், அதாவது ஆடி, சூரியனுடைய ஒளி கதிர்கள் விவசாயத்திற்கு உகந்ததாக இருக்கும். இதற்கு காரணம், ஆடி மாதத்தில் கிடைக்கின்ற வேப்பிலை கொழுந்துகளுக்கு அபார மருத்துவ தெய்வீக குணம் உண்டு. ஆடி மாதத்தில் பொதுவாகவே காற்று அதிகமாக வீசும். அந்த காலத்தில் எளிதில் ஜீரணிக்கக்கூடிய வகையிலான உணவுகள், அதாவது கூழ் சாப்பிடுவது நல்லது. இதனால் ஆரோக்கியம் மேம்படும். துர்க்கை, காளி உள்ளிட்ட பெண் தெய்வ வழிபாடுகளுக்கு உரியதாகவும் ஆடி மாதம் கருதப்படுகிறது. இதே போல 18ஆம் பெருக்கு எனப்படுகின்ற ஆடி 18 விழா மிகவும் உன்னதமானது. அன்றைய தினம் எந்த நட்சத்திரம் திதியில் வந்தாலும் புதிய முயற்சிகளை அனைத்து தரப்பினரும் மேற்கொள்ளலாம். ஆடி பெருக்கு தினத்திலே நதியோரம் உள்ள கோவில்களில் கன்னிப்பெண்கள் வழிபாடு செய்தால் சிறப்பான கணவர் அமைவர். சுமங்கலி பெண்கள் இதுபோன்று வழிபாடு நடத்தினால் அவர்களுடைய துணைவருக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கும். சப்த கன்னிகளை உருவாக்கி ஆடிப்பெருக்கு வழிபாடு மேற்கொள்வதும் நல்ல பலன்களை தரும். இதுபோல ஆடிப்பூரம் ஸ்ரீ வில்லிபுத்தூரிலே விழா விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. தமிழகத்தில் காஞ்சி காமாட்சியம்மன் கோயிலில் மிக அருமையாக கொண்டாடப்படும் சுப நிகழ்வுகள் ஏராளமாக நடைபெறுவதால் ஆடி மாதம் பல வகைகளிலும் சிறந்தது. அம்மன் வழிபாடு, ஆடி மாத சிறப்புகள் பற்றிய விவரத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆடி மாதம் பிறந்ததும் தட்சிணாயனம் ஆரம்பமாகிறது. இது மார்கழி மாதம் வரை நீடிக்கும். இந்த புண்ணிய காலகட்டங்களிலே புனித நதிகளிலே நீராடுவது மிகவும் விசேஷமானது. ஆடி அமாவாசை ஆடி மாதத்தின் தொடக்கமே புண்ணிய காலமாக கருதப்படுகிறது. இந்த நாளில் முன்னோர்களுக்கு உரிய வழிபாடுகளை செய்வது மிகவும் புண்ணிய பலன்களை தரும். அதனால்தான் ஆடி மாதத்தின் முதல் நாளை ஆடி பண்டிகை என்றே சொல்வது வழக்கம். ஆடி மாதத்தில் வருகின்ற மற்றொரு புண்ணிய தினம் அனைவரும் தவறவிடக்கூடாத ஆடி அமாவாசை. இந்த ஆடி அமாவாசையில்தான் இதோ பேசிக்கொண்டிருக்கிறேனே உங்கள் அன்பு குகந்த சாய்ராம்ஜி. இந்த சாய்ராம்ஜியினுடைய தகப்பனார் ஆடி அமாவாசையில்தான் பிறந்தார். ஆடி அமாவாசை அன்று சமுத்திர கரைகளிலும் நதி கரைகளிலும் கூடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்கின்ற வழக்கம் உண்டு. இந்த நாளில் செய்கின்ற முன்னோர் வழிபாடு வாழ்வில் முன்வினை காரணமாக உண்டாகும் தீவினை பயன்களை குறைத்து நல்வினை பலன்களை அதிகப்படுத்தும். இந்த முறை இந்த ஆண்டு ஆடி அமாவாசை 17/7/2023 மற்றும் 16/8/2023 2 அமாவாசை வருகிறது. இதை மலை மாதம் என்றும் ஆதிக மாதம் என்றும் சொல்வார்கள். ஆடி அமாவாசை இந்த நாள் நம் முன்னோர்களை வழிபட மிகவும் உகந்த நாள். ஒவ்வொரு வருடமும் 3 முக்கியமான அமாவாசைகள் வரும். அதிலே முதலாவது ஆடி அமாவாசை, இரண்டாவது புரட்டாசி மகாலய அமாவாசை, மூன்றாவது தை அமாவாசை. இந்த நாட்களிலே நம்முடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தால் நாம் செய்த கர்மங்கள் நீங்கி நன்மை கிடைக்கும். அன்று மறைந்த முன்னோர்களுக்கு பித்ருக்கடமைகளை செய்தால் ஆண்டு முழுவதும் பித்ருக்களுக்கு கடன் கொடுத்த பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம். இதோ இந்த நாளிலே, இந்த வருகின்ற ஆடி மாத நாட்களிலே ஒவ்வொரு நாளையும் அம்மனுக்கு உகந்ததாகவும் நம்முடைய அப்பா துவாரகா மாயிக்கு உகந்ததாகவும் இந்த மாதம் இருக்கிறது. கண்டிப்பாக நாம் அப்பாவை நம்முடைய வீட்டிற்கு அழைத்து கொள்ள வேண்டும். நம்முடைய இதயத்திலும் அமர வைத்து கொண்டு நாம் அவரை வழி துணையாகவும் வாழ்க்கையெல்லாம் துணையாகவும் பெற்று மகிழ்ந்திடுவோம். வாழ்க வளமுடன். மீண்டும் வேறொரு பதிவிலே சந்திக்கிறேன். அதுவரை சிந்திப்போம், செயல்படுவோம், வெற்றி பெறுவோம். வாழ்க வளமுடன், வளர்க நலமுடன். உங்கள் சாய்ராம்ஜி, வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தில் இருந்து. ஜெய் சாய்ராம்.